நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் கிருபையினாலும் நாம் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி அவருடைய கரங்களிலிருந்து இந்த நாளை அடிஷ்னலாய் நம்முடைய லைஃப் டேஸோடு ஒரு நாளை கர்த்தர் கூட்டி கொடுத்து இந்த நாளிலே தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிற நம்மை கர்த்தர் இந்த நாளிலே அழகாய் ஜெயமாய் நடத்தப் போகிறார். ஆகவே நம்மை நடத்துகிறவர் நம்மோடு இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்கிறோம். அவர் ஒரு செகண்ட் கூட நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நம்மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள நம்முடைய நேசருக்கு இந்த நாளை தந்ததுபடி நாளை நன்றி செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி ரோமர் 8:37 சொல்கிறது, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். ஸோ நம்மளை பார்ஷியல் விக்டரி அனுபவிச்சுட்டு விட்டு போகிற மனுஷியோ நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் அல்ல. அவர் தொடங்கின கிரியையை, ஆரம்பித்து வைத்த கிரியையை முடிவு பரியந்தம் முடிக்க வல்லமையுள்ள தேவன். ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். A to Z whatever our Lord predestined for us and our descendants will be fulfilled without fail, without any more delay or without any stumbling blocks, because he is a creator Lord. He has all the supernatural powers inside of him, so he can do any kind of damn miraculous things in our life, in our descendants life, in our descendants life. ஸோ இங்கு பார்க்கிறோம், முற்றும் நம்மை ஜெயக்கொள்ள பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். How he is making everything we will get success upon success in the perfect manner. That's what our focus today. Number 1, தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். என்ன என்று பார்ப்போமானால், நிறைய எழுதப்பட்டிருக்கிறது. மரணமோ, உயர்வோ, தாழ்வோ, வேறு எந்த சிருஷ்டியோ என்று நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த காரியமும், எந்த வேர்ல்ட்லி திங்ஸும், எந்த வேர்ல்ட்லி மேனும், men or women, whoever it may be, doesn't separate us from the Lord's love. So we have been called to experience the Lord's love. கர்த்தருடைய அன்பிலே நீச்சல் ஆழங்களுக்கு போக முடியாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை எந்த பிசாசின் கிரியைகளும், பிசாசின் வல்லமைகளும், எந்த பொல்லாத மனுஷர்களும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன். I have a confirmation. Nothing can separate me from the love of God. That's our guts and also the zeal on God. கர்த்தர் மேலே வைத்திருக்கிற வைராக்கியமும் நம்மேல் தேவன் காட்டுகிற அன்பின் முழு நிச்சயமும் அதுதான். எதுவும் என்னைய கிறிஸ்துவ அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் என்ற கன்ஃபர்மேஷனோடு இருக்கிறவர்களுக்கு முற்றும் ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். நம்பர் 2, ஆல் ஹேப்பனிங்ஸ் ஃபார் அவர் குட்னஸ். ஸோ கிறிஸ்து இயேசுவில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ வாட் எவர் த திங்ஸ் இஸ் ஹேப்பனிங் கரண்ட்லி ஆர் ஆல்ரெடி ஹேப்பன் ஆர் இட்ஸ் கோயிங் டு பி ஹேப்பன், in the 3 tenses, whatever it's happening is good for us and our family members and our descendants. எது நடக்கிறதோ அந்த தீமையே பிசாசின் ஆவியை தரித்து கொண்டிருக்கிற பொல்லாத மனுஷிகள் தீமையே செய்தாலும் அந்த தீமையெல்லாம் நன்மையாய் யோசேப்பின் வாழ்க்கையிலே புரட்டி போட்டு அவன் பொறுமையோடு கூட காத்திருந்ததுனாலே அவன் வெட்கப்பட்டு போகவில்லை. எகிப்து தேசத்துக்கே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டு அநேகரை அவருடைய சொந்த பந்துக்கள் உற்றார் உறவுகளை போஷிக்கத்தக்க ஒரு பிளஸட் மேனாக யோசேப்பை உயர்த்தின தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவருடைய வல்லமைகளும் அவருடைய அன்பும் அதிகமாய் கொண்டு தான் இருக்கிறதை தவிர ஒருபோதும் குறைந்து போகவில்லை. ஸோ அவர் அதை நிரூபிப்பார். சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நமக்கு புரட்டி போட்டு நமக்கு முற்றும் ஜெயத்தை கொடுப்பார். எல்லா எல்லையெங்கிலும் நாம் முற்றும் ஜெயம் கொடுப்போம். நம்பர் 3, if we hope on unseen blessings, then wait for it with patience. ஸோ நம்ம காணப்படாதவைகள் மேல் நம்பிக்கை வைத்து நாம் காத்திருப்போமானால் அது எப்படி? பொறுமையோடு கூட நாம் இதுவரைக்கும் கண்டிராத, கேட்டிராத, அனுபவித்திராத ஆசீர்வாதங்கள், உயர்வு, கனமகிமை, மேன்மை ஆசீர்வாதங்கள் அல்லது ஐஸ்வர்ய பெருக்கங்கள், சரீர சுகம் அல்லது காட் ப்ரீடெஸ்டைன்ட் பொசிஷனில் நான் இன்னும் போய் நிற்கல அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பொறுமையோடு காத்திருப்போமானால் பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். ஸோ நாம் காணப்படாதவர்களை பெற்று அனுபவிக்க முடியாது. நாம் நம்புகிறது கர்த்தராலே வரும். ஸோ நாம் நம்பிக்கையின் நங்கூரமாக இருக்கிற கர்த்தராலே சகலவற்றிலும்
நாம் காத்திருக்கிற காரியங்களில் தி பெஸ்ட் பிளெஸ்ஸிங்கை கொடுத்து நம்மை மகிழ்வித்து நம்மை முற்றும் ஜெயம் கொடுக்கிறவராய் கர்த்தர் நிறுத்துவார். நம்பர் 4, சொந்த குமாரனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கும் போது அவரோடு கூட இயேசுவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஸோ 100% ஷியோர் he will give all kinds of goodness, blessings, elevation and good health and wealth, and also whatever we need, whatever he predestined, everything will come unto us in his right time, because he has given his life for us to walk in the proper channel to reach our destination of heaven. ஸோ அவரையே இயேசுவையே தன்னையே தன்னுடைய ஜீவனையே ஈந்து நமக்காக அன்பை வெளிப்படுத்தியிருக்கும் போது அவரோடு கூட இயேசுவோடு கூட அடிஷ்னலாக ஆல் அடிஷ்னல் பிளெஸ்ஸிங்ஸ் வில் பி ஆடட் இன்டு இட். என்று மத்திய 6:33 படிக்கிறோமே, அதுபோல் நமக்கு அவர் இயேசுவே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற ஆசீர்வாதங்களையும் கண்டிப்பாக 100% கன்ஃபர்மேஷனோடு கூட அஷ்யூரன்ஸோடு கூட கர்த்தர் நமக்கு கொடுத்தே தீர்வார். ஸோ இட்ஸ் அ பேக், கம்ப்ளீட் பேக்கை நம் பெற்று அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். அவர் வைத்திருக்கிற இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எல்லா வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களையும் நாமும் நம் பிள்ளைகளும் நம் சொந்த பந்துக்கள் முழு குடும்ப அங்கத்தங்கள் பெற்று அனுபவிக்கத்தான் செய்வோம். ஏனென்றால் நாம் ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்கிறவர்கள். நம்முடைய ஜீவனுள்ள தேவன் வல்லமை விளங்க பண்ணும்படியாய் நம்மை உயர்த்தி கனம் பண்ணி நம்மை மகிழ்விப்பது தான் அவருடைய உன்னத நோக்கம். ஸோ கண்டிப்பாக அவருடைய உன்னத நோக்கத்தை நிறைவேற்றி நம்மை மகிழ பண்ணுவார். ஸோ எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுவோடு கூட நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். there is no full stop or end for it. So it's a endless process of blessings will seek unto us, and we will be inheriting those kind of blessings, and we will be rejoicing in our blessings. There is no doubt in it. 5th one, நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஸோ நாம் தேவனுடைய பிள்ளைகள், we are the children of our Father God. So our Lord himself will give a testimony about us. Our Holy Spirit will give a testimony about us. ஸோ அதனால் இயேசுவானவர் உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, பாவத்தை, சாபத்தை, 2ஆம் மரணமாகிய நரகத்தை, சத்ருவை எல்லாவற்றையும் ஜெயித்து அவர் எப்படி முற்றும் ஜெயம் கொண்டு அவர் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறாரோ அவரை ஃபாலோ பண்ணுகிற நாமும் எல்லாவற்றிலும் முற்றும் ஜெயம் கொண்டு நாம் அவருடைய வலது பரிசத்தில் கண்டிப்பாக வீற்றிருக்கிற பேரின்ப பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆகவே இந்த பேரின்ப பாக்கியத்துக்காக தொடர்ந்து நாம் வேத வசனத்தையும் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தையும் தேவ பிரசனத்தையும் பிரசனத்திலும் இருக்கிற நாம் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கத்தான் செய்வோம். ஆகவே நம்முடைய பிரகாசத்தை ஒன்றும் குறைக்க முடியாது. விளக்கு தண்டின் மேல் விளக்காய் சுடர்விட்டு பிரகாசிக்கும்படியாய் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கும்படியாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் தொடர்ந்து பிரகாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நாமும் மகிழ்வோம். நம் குடும்ப பிள்ளைகளின் பிள்ளைகள் யாவும் சேர்ந்து மகிழத்தான் செய்வோம். ஸோ முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் நம்மை நிறுத்த வைக்க தேவன், நம்முடைய தேவன் has all the master plans. So it will be fulfilled without fail. So we will be happy in Christ. Thank you and God bless you all. Amen.